இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோழிக்கு அடை வச்சிருந்த வாத்துக்கோழி முட்டை அவ்வளோ கோழியும் இதாகிட்டு. இது ஒரு பெரிய வீடு. அந்த கூட்டில் எல்லா கோழியும் கிடக்குது. அதை முட்டை அவ்வளோத்தையும் உடச்சி அங்கேயும் முட்டை போட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் இதாகிடுச்சு, 10 முட்டை வச்சுருந்து அவ்வளோ இதாகிட்டு. அந்த கோழியும் மாற்றிட்டு கூட மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா போட்டிருந்து. அதில் 4-5 முட்டைலாம் இதாகிடுச்சு. பாருங்கள் முட்டைலாம் எப்படி இருக்குன்னு சமட்டி உடச்சி எடுத்து வச்சுட்டு. பார்த்த உடனே காலையில் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 10 முட்டை, ஒவ்வொரு தாராக்கோழி முட்டையை வாங்கி வச்சுட்டு அது 1 மாதம் வரை அடாக்கிறது பெரிய கஷ்டம். அவ்வளோ உடஞ்சி கிடாது. வீட்டில் எப்படி சப்பி இருக்குன்னு நான் அவ்வளோ முட்டை தூர போட்டுக்கிட்டு நல்ல முட்டை மட்டும் தேவை எடுத்துருக்கு. இதில் 2-3 நாள் அளவில் கருவெல்லாம் வச்சுருக்கு. இல்லை 2 வாரத்தில் பொறிக்கூடாது, வேறு வழியெல்லாம் சொல்லிட்டு முட்டை தூரப்பட்டுருக்கு. என்னென்னா கோழி எல்லாமே ஒரே கூட்டுக்குள்ளே வச்சனால தான் இவ்வளோ முட்டைலாம் உடச்சது. இது நம்ம போன தடவை 7 முட்டை வச்சுருந்து சூப்பராக இருக்குது. இந்த தடவை நிறைய முட்டை உடஞ்சிட்டு அது காலையில் ஒரு எல்லா கோழியும் கடந்து ஒரே சமட்டி எடுத்து போட்டுருக்கு. இப்போ கூட மாற்றி வச்சுருக்கு. முட்டை 3-4 முட்டை கிட்ட உடச்சி நாசாயிட்டு. அதில் 1 வாரம் இன்னும் 2 வாரத்தில் கொஞ்சம் பொறிக்கூட ஸ்டேஜில் இருந்து வேறு வழியில் அவ்வளோ தூரம் தான் போட்டிருக்கு. இன்னொரு 5-6 முட்டை வச்சுருக்கு, கூடு மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் பொறிக்க என்னென்னு இது வரை தெரியலை. பாருங்கள் இப்போ என்ன கிடக்குன்னு பார்ப்போம். இது இப்போ கூடு மாற்றிருக்கு. கூடு மாற்றின கூட்டில் படுக்காதுன்னு நினச்சேன். மண்ணெல்லாம் போட்டு உடையாத முட்டையில் 1 முட்டை குஞ்சோடி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்ப்போன்னு வச்சுருக்கு. இப்படி நம்ம எல்லா கோழியும் சேர்ந்து செய்யணும்னு நினச்சி பார்க்கல. விந்தி அழகு போல் பொறிச்சிட்டு இருந்து முட்டை தான். இந்த தடவை 3-4 முட்டை உடச்சிருக்கு. புது கூட்டில் மற்ற நேரம் இது அங்கேயும் மட்டும் சாடிட்டு இருந்து இப்போ படுக்க வச்சுருக்கு. இருக்குது சீக்கிரத்தில் குஞ்சு பொறிக்கும். வாத்து குஞ்சு தான் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.